வீடியோ இருக்குதுல்ல தெரியாது நினைக்கிறேன். ஓகே, இந்த சைடு பாருங்கள். இந்த ஓட்டையில் கொஞ்சோண்டு அமர்ச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் அங்கே இருந்தது. இதில் இப்போ ரெட்டிக்குப்பத்தில் எடுத்து வச்சுட்டு இதே சேம் இதுதான். அப்போ ரொம்ப பழமையானதாக இருந்தால் தானே இந்த மாதிரி இருக்கும். அது இப்படி தான் இருக்கும் சாமி. ஒரு இதில் இருந்து சதுராவோட இருப்பார், இதில் இருந்து நம்ம சுற்றி வந்துட்டோம்ல, இப்படி தான் வெளில வரணும். நீர் வச்சுக்கல ஐயா, இது கல்ல இருக்கு. இது இங்கே வந்து இது இந்த ஊரில் வந்து மலை திருப்பதியிலே இருக்குமே, பார்த்ததில்ல? திருப்பதி கோயில் பக்கத்துலேயே அந்த கடைசியாக சிவனுக்கு இருக்கு. சூப்பராக இருக்கு பாருங்க, ஃபோக்கஸ் வரும், சவுண்டாக இருக்கு. வரும் வரும் ஐயா. அப்பனே பெருமானே ஐயாவுக்கு அழகாக இருக்கு பாருங்க. ஐயா இப்போ வச்சுருப்பாங்க, அவர் டெய்லி வச்சுப்பாரு. நான் ஆனால் 3 வைக்க மாட்டேன், ஒரே ஒன்றுமே இல்லை. இப்படி நல்லா இது பண்ணிக்கோ. இதுவே இப்படி எடுத்துட்டு இதை நல்லா இப்படி லைட்டாக கொஞ்சம் மட்டும் வெட்டி அப்படி வச்சு இழுத்திங்கன்னா அழகாக கேட்பாங்க. திருவண்ணாமலை எல்லாம் கேட்குங்க, துர்கம்மன் கோயில்கிட்ட இருக்கிறதுக்கா நீ மட்டும் எப்படிக்கா அவ்வளோ அழகாக வைக்கிறேன். நான் ஒரு 2-3 நாள் டெய்லி வச்சு ஈவினிங்கில் வச்சு பார்த்தேன். ஒன்றும் நீங்கள் வச்ச அளவுக்கு வரல. இப்படி எடு. இங்கே வாங்க. பரவாயில்ல. ఏడుకున్నారు బాగా వచ్చింది. ఎలా పెట్టుకుంటా గుట్టు துளசி பார்த்தீங்களா இல்லையா? அந்த துளசி செடி பாருங்க, இப்படி இவ்வளோ மொத்தத்தில் இருக்குது. என்னத்துக்கு எங்குதுலா பூஜை பண்ணுவாங்க எவரி மண்டே திங்கக்கிழமையில். ராகு காலம் அபிஷேகம் காலையில் 7:09 ராகு காலத்தில் திங்கக்கிழமை. தெலுங்குல இருக்குது, மலையாளத்தில் இருக்குது. சாமி இருக்கார் இல்லையா? போட்டு மல்லிகை வனம்.
துளசி பாருங்க, துளசி பாருங்க, அடி வேறு பாருங்க எவ்வளோ பசுக்கு இருக்குது. இப்படி பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில் அந்த இந்த மாதிரி தெரியுது அந்த ரோடு இதெல்லாம் பார்க்குறது செம்மையாக இருக்கும். காலைல போனோம்னா நான் சாயந்தரம் வரலாம்.